நல்ல வியூவோட பெட்ரூம் வந்துட்டோம். கேஜியா இங்கிலீஷ்ல குக் சமையல் பார்க்கிறவரா? அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி, நான் உங்களோட கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். நாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்டா, இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு எங்களை ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வர சொல்லி இருக்கணும் எங்களை பார்க்கறதுக்காக. அவதான் முதல் எங்கள்கிட்ட உண்மையாவே இப்ப நான் நிக்கிற இடம் சொன்னீங்கன்னு சொன்னா சன்னதி முருகன் கோயிலு பக்கத்துல நிக்கிறோம். ஆனா இங்க இருந்து இன்னும் தூரம் போகணும், பருத்தித்துறைக்கு போகணும். அவையால் எங்கள்கிட்ட வர வலிக்கிட்டவ அவையால் வாரன்னு சொன்னா உண்மையாவே கஷ்டம். எப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணம் பஸ் ஏறி யாழ்ப்பாணத்துல இருந்து திருப்பி எங்க அப்ப நாங்க சொன்னோம் நாங்களே உங்கள்கிட்ட வாரோம்னு சொல்லி சொல்லி இப்ப நாங்க அங்க டிராவல் பண்ணி கொண்டிருக்கோம். ஏன்னா கேஜியாவுக்கு டிராவல் பண்றேன்டா விருப்பம். அப்ப அதாலதான் நான் இப்படி ஒரு பிளானை பண்ணி போய் கொண்டிருக்கேன். எங்களை வர சொன்னது யாருன்னு சொன்னால் வெளிநாட்டவர்கள் சொன்னா நீங்க எங்களுடைய ஆட்கள் வெளிநாட்டுல இருக்கணும் அவையல்னு சொல்லலாம். அவையலும் ஒரு வெள்ளைக்கார ஒரு ஆள், அவர் தான் அவர் வெளிநாட்டால் அவர் அவர் தான் எங்களை சந்திக்கணும்னு சொல்லி அவளா சொல்லி இருக்கணும். அப்ப நாங்க அவையில இவ்வளவு எங்களை அன்பான ஆக்கள் இருக்கணும் பாருங்க. அவ்வளவு அன்பான அவ்வளவு தூரம் வர வலிக்கிட்டவன் நாங்க தான் கஷ்டம் பண்ணா நாங்களே வாரோம்னு சொல்லி போட்டு வலிக்கிறோம். ஓகே, நாங்க எங்களுக்கு அன்பான ஆக்களை பார்க்க போவோம். இதை முடிச்சிருவோம், வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டோம். எங்கே வரவழிக்கிட்டோமோ அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே தான் அவையில் இருக்கணும். கேஜியா என்னை விட்டுட்டு உள்ளே போய் கதைச்சோன்ருக்கா. வாங்க என்ன கதைக்கணும்ன்ற சொல்லி நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். அழகான ஒரு வீடு தான், நல்ல வியூவோட வேப்ப மரத்தோடு இருக்குது. உள்ளிக்கு இருக்கணும், கண்ணாடி கலை தெரியுது. போவோம். நல்ல வீடு, உண்மையாக நல்ல ஒர்க். ஹலோ, சரி, என்ன மாதிரி கதைச்சினீங்களோ? ரோபர்ட். தமிழ் தெரியுமா? கொஞ்சம் எப்ப எங்களை பார்த்த நீங்க? When did you see me? Video. On television. Oh. Hoe lang geleden? உங்களோட கல்யாணோட பார்த்தவர். எல்லாம் பார்க்குறவரா? இந்த மாதிரி லவ் பண்ணினது வீட்டுக்கு வந்த கதை எல்லாம் பார்த்தோம். குக் சமையல் பார்க்குறவரா? சட்டி போட்டு. சரி வாங்க, நீங்களும் நல்ல முடிச்சுட்டு வாங்க கதைப்போ. இப்ப எங்களை சந்திச்சு நீங்க அவன் பேர் இந்து, அவன் பேரு இப்படி எடுக்க நல்ல கிளியரா இருக்கு, நல்லா இருக்கு. சரி கேளுங்க கேஜி, அவங்களோட கேள்வி நிறைய கேட்கணும்னு சொன்னீங்க, கேளுங்க. எப்ப எங்களை முதல் நீங்க பார்த்தீங்க? கனடா போன கதை பார்த்தேன். திரும்பி வந்து கனடா போறா ஏர்போர்ட் கொண்டு விட்டீங்க பார்த்தேன். நான் திரும்பி சொல்லுறாரு. அது பார்த்தது பிறகு திரும்பி வந்தது பார்த்தது சமையல்கள். சரி, உங்களுக்கு எத்தனை வயது மேல சொல்லுங்க. கேஜியா மாதிரியே எனக்கு பார்த்தா கேட்க அதுவும் சொல்றீங்க. 2 பேருக்குமா 4 பிள்ளைகள். 86ஆம் ஆண்டுல இருந்து 94 மட்டும் பிள்ளை பிறந்த. அப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை வயது இருக்குன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். மற்றது ஓகே, உங்களுக்கு எங்களை எப்படி பிடிச்சு கொண்டது அதை சொல்லுங்க. நீங்க எவ்வளவு யூடியூப் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு ஒரு சிலரை தான் நீங்க பிடிச்சு கூப்பிட்டு இருப்பீங்க. அந்த வகையில எங்களை கூப்பிட்டு இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சு கொண்டது?
இன்னும் அந்த கதைக்கிற விதமோ இன்னமும் தெரியாது எனக்கு நல்லா பிடிச்சது. சொன்னவர் நாங்க இருந்து சமைக்கிறது பாத்திரங்கள் அந்த இயற்கை சூழல் மேபி வந்து இங்க ஆம்பளையர் வந்து பொம்பளைகளுக்கு உதவி செய்யற சரியான குறை. இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி அந்த இங்க அந்த வேலை பாய்ஸ் பெருசா அந்த வேலைக்கு போற ஆட்களை விட எல்லாரும் அந்த தங்கட வேலையிலே கவனம் இருக்கிறதால ஹெல்ப் பண்றேன். மென்டாலிட்டி அப்படித்தானே எங்க பாப்பா ரெண்டு காலத்துல கேர்ள்ஸுக்கு இந்த வேலை இருக்கு, பாய்ஸுக்கு இந்த வேலை இருக்கு. நான் இப்ப வயதை பாக்குறேன்னா நான் இலங்கையை விட்டு போய் 40 வருஷம். ஆமா. சரி. Did you go to Nuarelia? Yeah. But Very nice climate. கேஜியா இங்கிலீஷ்ல உரையாற்றி கொண்டிருக்கிறார். one little problem, all those tourists. Oh. Too many tourists. Yeah. I lived a couple of years in Spain, in Lloret de Mar, and if there's one tourist place in Europe, it is Lloret de Mar. Oh. Too crowded, too many Crowd, people, yeah. and I don't like that. That's why I prefer to stay here. Yeah. And you see on Facebook my pictures, almost no pictures from Morelia, no tea plantations, no Nine Bridge, no Marissa, no nothing. Only Because of the crowd. yeah, I like pure Sri Lanka. Yeah. Pure Sri Lanka. You here though, then the country that's pure Sri Lanka. I prefer that. நாங்கள் பார்த்தா ஒரு சின்ன வீடு தான். அந்த வீட்டை பார்க்க போகிறோம், சுற்றி பார்க்க போகிறோம். ஆனால் பார்க்க நல்ல வடிவாக இருக்கு அந்த வீடு. கெஸ்ட் ஹவுஸ். ஓகே. நீம் பரடைஸ். கேஜி எப்படி ஒரு வீட்டு நாங்கள் கட்டலாம் தானே. சிலவும் குறைவாக இருக்கும், ஆனால் ஓகே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரூமும் வந்துட்டோம். ஆனால் நல்லா இருக்கு. நான் உண்மையாகவே சிலவு குறைவாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இது வீடு கட்ட எப்படி இது இங்கே என்ன இது பெட்ரூம் பல்கன். சரி கொஞ்சம் நல்லா இருக்கு பல்கனி. வேறு லெவலில் இருக்கு பல்கனி. ஏன்னா செம்மையாக இருக்கு, உண்மையாகவே நல்லா இருக்கு. இங்கேயும் இருக்கு மரம் இருக்கக்கூடிய நல்ல குளிர்மையாக இருக்கு. பெரிய சிலவில்லை, நோமலா நல்ல வசதியா நல்ல வடிவான ஒரு இதாக கட்டலாம் நினைக்கிறேன். எனக்குண்டா இதுக்கு கட்ட பெரிய சிலவு வந்திருக்காது. இது இங்க கிச்சனா ஒரு சின்ன கிச்சன் இது மட்டும். இது இங்க பாத்தீங்களா, இதுல ஒரு கிச்சன் அப்படியே இந்த ஹோலை தாண்டி அப்படியே இங்க வேற இதுல ஒரு கிச்சன். அப்படி இங்க போனீங்கன்னு சொன்னா வாஷ்ரூம் இருக்கு. வெளிச்சம் நல்லா இருக்கு. உள்ளுக்கும் இருக்கு. ஓகே, இங்க டாய்லெட் ஒரு சின்ன இடம், ஆனா வேற லெவல்ல இருக்கு. என்ன நல்ல நீட்டா. இங்க இன்னொரு பெட்ரூம் இருக்கு. என்ன இன்னொரு பெட்ரூம் இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. என்ன A little bit shocking. Shocking? My first impression shocking because I saw a lot of poor people. When the plane landed in Colombo and we got a taxi to Trinco, I saw the slums. And that made me the same as now. You can see goosebumps. Yeah. But I learned a lot, and now I know better. And that's why I said Sri Lanka is the best place where you can grow as a Dutch. Because the history, the people, the food, the climate, it's all easy. Slow down, slow down, slow down. That's my first impression of Sri Lanka. கஷ்டப்பட்டாங்க இங்க கணக்க பேர் இருந்தவையா. நாங்க வேற ரோட் வழியெல்லாம் அந்த பிகர்ஸ் பண்ணிட்டானே அது அவருக்கு ஷாக்கிங்கா இருந்தது. போக அவருக்கு பழக்கப்படுத்த போச்சு. என்ன பிடிச்சிருந்த வெதர் நல்லா இருக்கு, எல்லாம் இடங்கள் சாப்பாடுகள் நாங்கள் ஒரு வெட்டிங்குக்கு தான் வந்தோம். நாங்கள் எங்க அண்ணாட மகள்கிட்ட வெட்டிங்குக்கு வந்து
நுவரலியா அப்படி எல்லாம் போய் வந்தோம் நாங்கள். அப்ப ஸ்ரீலங்கா நீங்க முதல் தரம் வரைக்கும் இப்ப கடைசியா வரைக்கும் எவ்வளவு மாற்றம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. different now and changes. You see the country growing. வளர்ந்திருக்கு. வளருதா? எங்க நாடு வளர்ந்திருக்கு. நாங்க 2018 சுத்தமா வருது. அப்ப நாங்க முன்னேறி கொண்டு இருக்கோம். சுத்தமாயி கொண்டு இருக்கு நாடு. Every week is going better and better and better. People have more money, they can do more things. There's no need to go outside for work. A lot of youngsters going outside other countries to work. That's why That's it's no most need. important to stay here in Sri Lanka to develop the country நான் அப்ப more and சொன்னேன் more. கேஜி கனடாவுக்கு போயிட்டு 3 வாரத்துக்குள்ள திரும்பி வந்துட்டா நல்லதுண்டு. நிறைய பேர் சொல்லலாம் கேஜியா கனடா விட்டுட்டு வந்ததா நல்லது வந்ததா நல்லது. என்ன செய்வீங்க? இப்ப அங்க போனாங்களே கன பேர் என்ன அப்ரிசியேட் பண்ணுவீங்க இங்க வந்துட்டேன். அங்க போயிருந்தா ஒரு வேலையை எடுத்துட்டு வேலைக்கு ஓடிக்கொண்டு செஞ்சுட்டியா? அங்க ஒரு மெஷின் லைஃப் அது நான் பிடிக்கல. ஹாலண்டோட பிள்ளைங்க கனடா வந்து மிஷின் லைஃப். நாங்கள் வந்து 8 மணி நேரம் வேலை செய்யலாம். அது படிக்கலாம் செய்யலாம். யூரோப்ல 8 மணி நேரம் தான் வேலை செய்யலாம். அதுக்கு மேல செய்யக்கூடாது. செய்யலாம் செய்யக்கூடாது. கவர்மெண்ட் அந்த டாக்ஸ் கட்டணும். கூட டாக்ஸ் கட்டணும். அப்ப அதுல லாபம் இல்லை. And the mentality and all that. செய்யறது உண்மையாவே இவைக்கு எங்களை பிடிச்சதுக்கு காரணம் நாங்க அந்த இயற்கையோட சேர்ந்து கொஞ்சம் வீடியோக்கள் கூடுதலா போட்டுருக்கோம். அவர் சொல்றாங்க நாங்க அந்த இயற்கையா இருந்து சமைக்கிறது அதுதான் அவருக்கு பிடிச்சிருக்கு. நான் இங்க வந்து அவன் போனை எடுத்து நாங்க போன்ல இருக்கிற போட்டோ காட்டா முழுக்க அவையில அங்க தோட்டம் செய்யறதா முழுக்க அங்க நிறைய கத்தரிக்காயில இருந்து பீட்ரூட்ல இருந்து எல்லாமே தோட்டம் செய்து அவே அன்றாட வாழ்க்கை சமையலுக்கு எடுக்கிறது அந்த இதைத்தான் எடுத்து எடுக்கிற மட்டும் இல்ல. நான் பாவக்காய் எல்லாம் பத்தல் போட்டு வச்சு விந்தருக்கு எடுப்பேன். வெங்காயம் கொடி வெங்காயத்தாள் எல்லாம் எடுப்பேன். ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டதான் கேஜியா ஒரே மாதிரி அதான் சமைக்கிற இது அதுல இருக்கிறபடியால அந்த இன்ட்ரெஸ்டால தான் கவரப்பட்ட நாங்கள். ஜங்க் ஃபுட்ஸ் நீங்க எடுக்கிறது அப்படி இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது கூட சரியான குறைவு. இங்க வந்து இன்னும் ரெஸ்டாரண்ட் போவில்லை. இல்ல பாருங்க நீங்க சாதாரணமா கமெண்ட் பண்றோம் எத்தனை வயது இருக்கு சொல்றா இல்ல எங்களுக்கு சொல்றா இல்ல. ஆனா பேரப்பிள்ளை எல்லாம் தான் இருக்கலாம். காரணம் அவ நல்ல சத்தான சாப்பாடுகள் சாப்பிட்டா உண்மையாவே எனக்கு அதிசயமா இருக்கு அவ பாக்க. மற்றது சர்ப்ரைஸாவே வச்சிருங்க. என்னோட படிச்சாக்கள் பெஞ்சன் ஆயிட்டேன். அம்மாவை விட வாக்கு வயது கூடவா? ரெண்டு அம்மா வயதுல கொடுத்து விட்டா அம்மா இல்ல நான் வீடியோல வார காட்டுவோம். அப்ப தமிழ் சாப்பாடு நீங்க உங்கள மாதிரி பண்ண பிறகுதான் அவர் சாப்பிட்டுருக்கோம். உங்களுக்கு தமிழ் சாப்பாடுல என்ன சாப்பாடு விருப்பம்? தமிழ் சாப்பாடு என்ன சாப்பாடு உங்களுக்கு என்ன ஃபுட்? What food do you like in Tamil culture? Tamil culture? Difficult to say. Almost everything. Oh. கூழ் குடிச்சிருக்கீங்களா? ஒடியால் கூழ். கூழ் கூழ் செய்யற நாங்கள் கூழ் Cool? Yeah. இந்த முறை காய்ச்சற பிளான் இருக்குது. நாங்க அடிக்கடி காய்ச்சி குடிப்போம். boys எல்லாம் சேர்ந்து. அன்னைக்கு வரசி வந்து போட்டீங்க. கூழா சாமான் கூழ் காய்ச்சல. 4-5 மீன் கடை போய் நான் அப்படிதான் சாப்பிட்டேன். அதற்கு ஒரு ஃபன். இந்த வீடியோ முழுசா பாக்குறாங்க. எனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கு. நம்ம நான் 18ஆம் தேதி ப்ராப்ளம் பார்க்கல. நீங்க அரை சித்தப்பாவும் மாமாவோட பொங்கல் வச்சிருந்தீங்க. வேற என்ன இறைச்சிக்கறி சமைச்சிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கல. ஹெடிங்க பார்க்கல. இங்க வந்த அப்புறம் இங்க வந்து கால மேல உடம்பே மரங்களோட திரும்ப தண்ணி அடிச்சு பாத்தி கட்டி பாருங்க. அதுக்கான ஆதாரம் வெளிநாட்டுல இருந்து நாங்க இங்க இருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு வரோம். வெளிநாட்டுல இருந்து பூக்கண்டுகள் விதிகள் கொண்டு வந்திருக்கோம் இங்க போடுறதுக்கு. அவ்வளவு ஒரு இயற்கை பிரியரா இருக்கணும். அதனாலதான் எங்களை பிடிச்சிருக்கு. அவைக்கு இந்த முறையும் ஒரு 5-6 சவரத்தை வாங்கிட்டேன். இல்ல நல்ல வீட்டு இவைக்கு நான் கேட்டேன். நான் என்ன கேள்வின்னு சொன்னா இவ்வளோ யூடியூப் பார்த்துருப்பீங்க. ஏன் எங்களை நீங்க ஸ்பெஷலா கூப்பிட வேண்டி வந்தால அது சொல்லுங்க. கேஜியாண்ட கதை நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. கேஜியாண்ட கதை பிடிச்சிருக்கு. தெரியல 2 பேரும் அந்த
கெமிஸ்ட்ரி ஒன்றும் தெரியாது நீங்க சமைக்க 2 பேரும் சேர்ந்துதான்றது இந்த வீடியோ ஓட்ட வழியில கலட்டி எறிய அதெல்லாம் பிடிச்சி பாக்குறேன். நாங்க கேஜாம் வேற லெவல்ல லவ்ல இருக்கிறோம். ஆனா சில இப்ப கொஞ்ச நாளா நமக்கு ஊர்ல வேற பிரச்சனை இருக்குது. அப்ப அது கண் பட்டுட்டு அது நம்ம தானே கல் பண்றோம் இப்ப ஓகே உண்மையாவே உங்களை நாங்க சந்திச்சதுல வேற லெவல் ஒரு ஃபீல் ஆயிருக்கு. உண்மையாவே வரவழிக்கிட்டோம் எங்கள்கிட்ட தான் வருவோம் கரெக்டா நாங்களும் சொல்லி பார்த்தோம் இல்ல நாங்க வந்துதான் சந்திக்கணும். ஆனா எங்களுக்கு தான் யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துல இருந்து திருப்பி அது கன நேரம் எனக்கு எப்படியும் எங்கள்கிட்ட இங்க இருந்து வரணும்னா 2-2.5 மத்தியானம் வேணும். அதை விட நாங்க பைக்ல வந்தோம்னா ஒரு 3/4 மணி நேரத்துல வந்துருவோம் தான் நாங்க பைக் எடுத்துட்டு வந்தாங்க. நாங்களும் இடங்க கேஜியா இந்த நேரம் கொஞ்சம் அவாக்கு வெளியில சுத்துறோம்னா நல்ல விருப்பம். அப்ப அதால வந்துட்டோம். ஆனா கொஞ்ச நேரம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றது கவலையா தான் இருக்கு. உண்மையாவே இன்னைக்கு ஃபுல்லாவே டே உங்களுக்கு தந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் நான் யோசிக்கிறேன். நான் அவசரப்பட்டோம் ஒரு நாள் வந்து ரிங்கோ போயில அதான் இந்த வீடு ரிங்கோல இடத்துல ரிங்கோல சாம்பல் டிவி ரிலேட்டிவ்ஸ் அங்க இருந்தவ. அப்ப ட்ரிங்கோ போற இடத்துல வேற பிடிச்சது அங்க வீடு கொண்டு வந்தா நிலாவளி வந்து கூட அமைதியான சூழல்ல கிராம சூழல்ல இருக்கும். ஆனா கடற்கரை கிட்ட வேற போகணும் வந்து கடற்கரையில தான் 5 நிமிஷம் தூரத்துல திருத்தி எங்கட ஆசை கேட்டோம். அங்க இப்ப அந்த வீட்டை நீங்க தோட்டங்கள் வச்சிருக்கீங்க திருவண்ணாமலையில செய்யறோம். எனக்கு குரங்கு விடுது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு நான் குரங்குக்கு செய்யறோம். குரங்கு வேலி போட்டு துவக்கு வாங்கி நெட் ஒரு 5 இவ்வளவு உயரத்துக்கு நெட் மட்டமா போட்டு இப்ப ஜம்பு மரம் கால மேல வீடு பாக்குற எடுப்ப சொன்னா ஜம்பு மரம் எல்லாம் ஒளிவி போட்டு போயிருக்கு. ஆனா அது எங்கட இடங்கள்ல பரவாயில்ல குரங்கின தொல்லை இல்லை. இன்னும் செய்யலாம் அப்படின்னு சொன்னா 8 குரங்கு வந்து நின்று பட்டையா வரும். பக்கத்து வீட்டுல இதை கட்டி பார்த்துட்டு நல்லா பிராப்பளம் பழத்திருந்தது 5 வயசு. அப்ப அவ பிடுங்கையில இருக்குது. குரங்கு வந்து கையால பிடுங்கி சாப்பிடுறாங்க. அப்படியே சந்தோஷமா இருக்கும் பிரச்சனை இல்லாம கணங்களை கொண்டு வந்து சொல்லும். வெளிநாட்டுகளையும் பார்த்து உங்களுக்கு என்ன பத்தி வேற பத்தி அப்ப நாங்க கூட தரம் மீட் பண்ற சான்ஸ் ஒரு நாள் எங்கட விட்ட சமையல் சமையல் வேற லெவல்ல இருக்கு. நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையாவே சமையலுக்கு கேஜியாவன்ட்ட எனக்கு என்ன தெரிஞ்சு நான் சாப்பிட்டதுல கேஜியாவை அடிக்க ஆகல. அப்படி சமைப்பான். நான் இன்றைக்கு சமைச்சுதான் வந்திருந்தா சாப்பிடலாம். அவர் பார்த்தா சந்தோஷமான ஒரு ஆள். இப்ப பார்த்தாலும் நல்ல சந்தோஷம். கூடுதலா நாங்க பாத்திருக்கோம் வெள்ளக்கார ஆக்கள் இருக்கு நல்ல எனர்ஜியா சந்தோஷமா இருக்கு. நாங்க தான் தேவையில்லாத எல்லாத்தையும் யோசிச்சு வந்து இருப்போம். ஆனா அவர் அப்ப வந்ததுல இருந்து அவர் எனர்ஜியாவே சந்தோஷமாவே சம்பல் இந்தோனேஷியன் சம்பல் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். அந்த நூடுல்ஸ் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இந்த அன்பு மட்டுமே எங்களுக்கு அதை விட கூடுதல் அந்த ஆரோக்கியம். கொஞ்சம் பாலம் போட்டு குடிச்சா வித்தியாசம் டிஃபரன்ஸ் குடிக்கும் போது காஃபி குடிச்சிருக்கிறேன். எனக்கு மச்சானோட அவருக்கு இது விருப்பம் தெரியாது. வேற கொண்டு வாங்க நல்ல விஷயம். நீங்க எனக்கு இப்ப கொண்டது தாரத முக்கியம் இல்லை. இதைக்கு கொண்டது தார ஒரு ஆளை நீங்க யோசிச்சு ஒரு விஷயம் கொண்டாடுறீங்களா அதுதான் பெரிய விஷயம். உண்மையாவே அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கேன் கேஜிக்காக.
உடுப்போடு எல்லாம் கொண்டு வர கஷ்டம். அது எல்லாம் இங்கேயே வேண்டிக்கலாம், உடுப்பெல்லாம் இங்கேயே வேண்டிக்கலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உண்மையாக உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கு, 2 பேரும் இவ்வளோ ஒற்றுமையான சந்தோஷமா. அதே மாதிரி தான் கேஜியா நான் இங்க கல்யாணம் கட்டி போய் சரியா கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்துல ஒரு சம்பளம் அங்க இல்ல எல்லாத்தையும் ஓகே. அதான் நான் யோசிச்சேன் நீங்க சொல்லி சொந்த இடமும் கொலந்தான். இது கொல்லாந்தர்லாம் இதெல்லாம் எங்களுடைய கோட்டைகள் கட்டினது யாருக்கான நன்றி. உங்களை சந்திச்சது எங்களுக்கு பெரிய சந்தோஷம், உண்மையாவே வேற லெவல் சந்தோஷம். மற்றது இந்த வீடியோக்கு நீங்க யாராவது புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் நிறைய கலந்துரையாடல், வேற கலந்துரையாடல்கள் இருக்கு, அதை சந்திப்போம்.